எடுக்கணும். அதே அளவுக்கு தான் யூக்கலிப்டஸ் ஆயில் எடுக்கணும். சாரினா ஷாப் பார்த்து வாங்கக்கூடாது. இன்ஸ்டாகிராம்ல நல்ல ஒரு பேஜா பார்த்து தான் வாங்கணும். ஏன் அப்படி? இதுல வந்து டபுள் ஃபில்டர் அந்த மாதிரி தான் மெனு கொடுப்பாங்க. இன்ஸ்டாகிராம்ல வந்து ட்ரிபிள் ஃபில்டர் அப்படின்னு கொடுப்பாங்க. அது வந்து எந்த ஒரு கலப்படமும் இல்லாம பியூரா இருக்கும். இதுலலாம் டபுள் ஃபில்டர் தான் அவங்க கொடுப்பாங்க கடையிலலாம். ஸோ கடையில் வாங்கக்கூடாது, இன்ஸ்டாகிராமில் அது மாதிரி தான் பார்த்து வாங்கணும். யூக்கலிப்டஸ் ஆயில் வந்து மெடிக்கல்லையும் கிடைக்கும். அது யூஸ் பண்ணவே கூடாது. அதை யூஸ் பண்ணோன்னா என்ன ஆகும்னா, நம்ம ஃபோன் போடுறப்ப ஸ்மெல்லும் ஓவராக இருக்கும். போட்டால் சில பேருக்கு ஒத்துக்காமல் கையெல்லாம் எரிய ஆரம்பிச்சிடும். அது மெஹந்தி தயாரிக்கிறதுக்குன்னு ஒரு யூக்கலிப்டஸ் ஆயில் இருக்கு. இது மாதிரி ஒயிட் கலர் தான் இருக்கணும். எல்லோவா இருந்தால் அது கொஞ்சம் டம்மி எரிய ஆரம்பிச்சிடும். அதனால யூக்கலிப்டஸ் ஆயிலும் ஷாப்பில் வாங்கக்கூடாது, ஹென்னா பவுடரும் ஷாப்பில் வாங்கக்கூடாது. அப்புறம் வந்து 50 கிராமுக்கு 15 to 20 ml ஆஃப் சுகர் அண்ட் ஆயிலா, 100 கிராமுக்கு வந்து 30 to 35 ml. அதே தான் சுகரும் அதே தான், ஆயிலும் அதே தான். மிக்ஸ் பண்ணி இப்போ ஆயில் சேர்த்தா வந்து பிரைடலுக்கு ஆயில் சேர்க்கணும். எதுக்குன்னா அது வந்து யூக்கலிப்டஸ் ஆயில் சேர்க்கக்கூடாது, கோகனட் ஆயில் சேர்த்துக்கலாம். அதான் எசென்ஷியல் ஆயில். எசென்ஷியல் ஆயில் இல்லாம கோகனட் ஆயில் சேர்த்து இது பண்ணோம்னா நம்ம பிராக்டிஸ்க்கு நோட்ல போறதுக்குலாம் அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இது மாதிரி செஞ்சா ஸ்ட்ரெயின் வரும். அப்புறம் வந்து சுகர் எதுக்காக யூஸ் பண்றோம்னா, நம்ம கையில வந்து ரொம்ப நேரமா மெஹந்தி எப்படி இருக்கணும், டக்குன்னு இப்போ ஷாப் போன்லாம் வந்து உதிர்ந்துரும்ல, அது ஸ்டிங்கி கன்சிஸ்டன்சிக்காக வந்து நம்ம சுகர் ஆட் பண்றோம். இப்போ மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றோம்னா, அப்போ ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணோம்னா இன்ஸ்டால வந்து அவங்களே விற்பாங்க. இந்த இது 100 கிராம், இது 50 கிராம், 15 ml அது மாதிரி மொத்தமா அவங்களே போட்டு விற்பாங்க. அது மாதிரி வாங்கி நம்ம இது பண்ணிக்கலாம். வெயிட்டிங் ஸ்கேல்லாம் கூட வாங்கணும்னு இல்லை, நம்ம ட்ரை பண்றப்போ என்கிட்ட இல்லை, அது மாதிரி நம்ம வாங்கி ட்ரை பண்ணிக்கலாம். எனக்கு ஒரு அக்கா வந்து இப்பதான் ரீசெண்டா ஆயிலுக்கு இது மாதிரி சிரப் பாட்டில், சிரப் மேல இருக்கும்ல, அது மாதிரி இருந்தா எடுத்து வச்சுக்கோங்க. இதுல வந்து 15 ml இருக்கு இல்லையா, பார்த்துக்கோங்க. 15 ml வந்து நம்ம ஆயில் ஊற்றி வச்சுக்கோங்க.